வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் ஹனி கேக் எப்படி குக்கரில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹனி கேக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட ஹனி கேக்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு எக் எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அரை கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகரை வந்துட்டு பவுடர் பண்ணியிருக்கேன், 100 கிராம் வெயிட் இருக்குது. இது கூடவே அரை கப் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு எண்ணெய்க்கு பதிலாக மெல்ட் பண்ண வெண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆயில் வந்து எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க, அதனால தான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இது கூடவே அரை கப் காய்ச்சி ஆற வச்சுனா பால் எடுத்துக்கலாம். இது கூடவே வாசனைக்காக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கோம், 200 கிராம் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு சல்லடையில் போட்டுக்கோங்க, எல்லாத்தையுமே சலிச்சு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் சலிச்சு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்னதாக இருந்துச்சுன்னா அது வந்துடும், அதனால தான் நம்ம சலிச்சு சேர்த்துக்கிறோம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாற்றி மாற்றி இந்த டைரெக்ஷன் அப்படி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இப்போ கேக்குக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. நம்ம கேக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். அந்த ட்ரேயில் எல்லா பக்கத்துலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வெண்ணெய் நெய் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். நான் நெய் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரேயில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபுல்லாக இந்த பாத்திரத்தில் எல்லா இடத்துலையும் இப்படி டேப் பண்ணி எல்லா பக்கமும் லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்தாச்சு. ட்ரை ரெடியாக இருக்குது. இதில் வந்துட்டு உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் பாட்டமில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை, ஸோ நான் அப்படியே தான் பண்ணுறேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை அதில் ஊற்றிக்கலாம். போட்டுட்டு இந்த ட்ரேவை லைட்டாக அப்படியே டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் இடையில இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் மேலே வந்து அது ஈக்குவலாக மாறும். ஸோ அதனால இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். இல்லை, ஒரு குக்கர் வச்சுட்டு அந்த குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு அதோட பாட்டம் ஃபுல்லாக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ குக்கரோட மூடியில் கேஸ் கட்டும் விசிலும் இல்லாமல் இதை வச்சு சும்மா க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். கொஞ்சமாக சூடாகட்டும். குக்கரில் சால்ட்டு போட்டு ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். அது கொஞ்சம் ப்ரீஹீட் ஆகட்டும். அந்த கேப்பில் நாம் ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம். நாம் கடையிலேருந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். மளிகை ஜாமான் போட்டு வைப்போம், வாட்டர் ஃபில் பண்ணுவோம், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் சம்டைம்ஸ் பாட்டில்ஸ் வாங்கிட்டு வரும்போது அந்த பாட்டிலில் ரொம்பவே ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல் அடிக்கும், நாம் யூஸ் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பாட்டில்ஸில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த அரைச்ச பேஸ்ட்டை அந்த பாட்டில்லையோ டப்பாலையோ போட்டுட்டு மீதி இருக்கிற கேப்புக்கு ஃபுல்லாகவே தண்ணியை ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுடுங்க. தென் மார்னிங் எடுத்து அதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல் இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாட்டில். ஸோ இந்த டிப்ஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நாம் இந்த ஸ்டாண்ட் உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மேலே இந்த கேக் ட்ரேவை வச்சிடலாம். குக்கரை ஒட்டி இருக்கக்கூடாது. கேக் ட்ரேக்கும்
குக்கருக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்கணும். இப்போது பழைய மாதிரியே கேஸ்கட்டும் விசிலும் இல்லாமலே நாம் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே வேகட்டும். நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கணுன்னா ஒரு சின்ன குச்சி மாதிரி எதையாவது வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், எதுவுமே ஸ்டிக்கில் ஒட்டலை. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம் கேக்கை வெளியே எடுத்துடலாம். கேக் நாம் வெளியே எடுத்தாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ட்ரேலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், கேக் சூப்பராக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அது அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோ ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்குது. இப்போது இதுக்கு மேலே ஹனி சிரப் போட போகிறோம். அதனால அது ஃபுல்லாக உள்ளே இறங்கணும். அதனால எல்லா இடத்துலையும் நிறையா குத்தி விட்டுக்கலாம். இது மாதிரி அவ்வளோதான். சூப்பராக எல்லா இடத்துலையும் குத்தி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு ஹனி சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஹனி சிரப் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக கொதிக்க விட்டுறலாம். லைட்டாக பாயில் ஆகட்டும். அவ்வளோதான், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நாம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹனி சிரப்பை எடுத்து நாம் கேக்குக்கு மேலே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே நாம் வைக்கிற ஜாம் லேயர் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஹனி சிரப் மீதி இருந்துச்சு அப்படின்னா அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக நான் ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விடலாம். அவ்வளோதான், ஜாம் லேயர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை கேக் மேலே அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது கெட்டி ஆகிடும். ஸோ அதனால் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஜாம் ஃபுல்லாக லேயர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நாம் கோகனட் ரெடி பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகனட்டாக இருந்தால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் கோகனட்டாக இருந்தால் அதை பொடியாக துருவிட்டு அதோட ஈரப்பசை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, டார்க் கலர் எதுவும் ஆயிடக்கூடாது. பட் அதோட ஈரப்பசை மட்டும் போகணும். ஒரு 1.5லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜாம் லேயர் மேலே இந்த கோகனட்டை ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு தூவி விட்டுருங்க. சூப்பராக ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போது கேக்கை கட் பண்ணலாம். வாவ், ரொம்பவே சூப்பராக ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்பவே சூப்பராக ஹனி கேக் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.